அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நம்ம குழந்தைகளுக்கு அ ரொம்ப அவசியமான ஒரு கல்விய பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இது எங்க சொல்லி தராங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். இது பால விகாஸ். பால விகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இப்போ இஸ்லாமியர்கள் குரான டெய்லி படிப்பாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய குழந்தைகளுக்கு குரான் டெய்லி சொல்லி தராங்க. அது மாதிரி கிறிஸ்துவ குழந்தைகளுக்கு பைபிள் எப்படி படிக்கணுன்றத சொல்லி தராங்க. அவங்க எப்படி சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சர்ச்சிலேயே வச்சு சொல்லி தராங்க, அப்படிதானே? அப்புறம் இந்துக்கள் நம்மளோட சனாதன தர்மத்தில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இந்த நூல்களெல்லாம் நம்ம படிக்கணும். அப்படியே அந்த நூல்களை படிக்கிறதால நம்மளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எப்படி அந்த மற்ற மதத்தில் அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, மத நூலான குரானையும் பைபிளையும் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்களோ, நம்ம குழந்தைகளுக்கு பகவத்கீதையை எப்படிலாம் சொல்லித்தரலாம், எங்கே இந்த மாதிரி சொல்லித்தராங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கல்வி அதை ஒரு கலாச்சாரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் நம்ம இப்போது ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அந்த கல்வியினால் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கிது? அறிவு வேணால் வளருது. அவங்கக்கிட்ட இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, அன்பு இதெல்லாம் அங்கே வளருது அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு பதில் கிடையாது, அப்படி தானே? அவங்களுக்கு இப்போது கேள்வி அறிவு கேள்வி அறிவு அது அந்த அந்த கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற கல்வி எதுக்கு உதவுது அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கும் அவங்களோட அப்படி அந்த கல்வியானது பிற்காலத்தில் படித்து முடித்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தான் உதவுதே தவிர்த்து, மனப்பாடம் பண்ணி அவங்க பரீட்சை எழுதுறதுக்கு உதவுதே தவிர்த்து, அதை அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இப்போ திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு, நீ இதை வாழ்க்கையில் கடைபிடி அப்படின்னு சொன்னால் எந்த பிள்ளையாவது கடைபிடிக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே நம்மளும் இந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம படித்த கல்வியில் நம்ம என்னென்னலாம் வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு பார்த்தா அது 0 தான். ஒரு சிலர் பின்பற்றலாம், ஒரு சிலர் அதை பின்பற்றுவது கிடையாது. அப்படி தான் இப்போது நன்மை எது, தீமை எது, பாவம் எது, புண்ணியம் எது, எதை சொன்னால் உண்மை, எதை சொன்னால் அசத்தியம், இதெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது அப்படின்றத ஸ்ரீ சத்யசாய் பால விகாஸ் மூலயமா ஈஸியாக அவங்க சொல்லிட்டு வர்றாங்கங்க. அந்த குழந்தைகள் எல்லா சேவை மனப்பான்மையாகவும் இருக்குது, பிறர்கிட்ட அன்பு காட்டுறதாகவும் இருக்குது, பிறர்களிடம் என்ன சொல்கிறது, உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டுள்ளதாக இருக்குது அந்த குழந்தைகள். அந்த கிளாஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அது 1969ஆம் ஆண்டு முதல் இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போது இந்தியா முழுவதும் இந்த கல்வி பரவிக்கிட்டு இருக்கு. அதோட கொள்கைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு 2 கொள்கைகள் இருக்குது. கடவுள் எங்கே இருக்காரு, அவர் எங்கே வாசம் செய்கிறாரு அப்படின்றத சொல்கிறதும், மனிதனில் தெய்வீகம் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குது. இந்த கல்வியில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்கூலில் எப்படி கேம்ஸு, ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்கோ, இங்கேயும் அதெல்லாம் உண்டு. ப்ரேயர், பிரார்த்தனை எப்படி பண்ணுறது, ஸ்லோகங்கள் எப்படி சொல்கிறது, குழு பாடல், பஜன் எப்படி பண்ணுறது, கதை சொல்லுதல், ஸ்டோரி டெல்லிங், அவங்களாவே ஒரு கதையை எழுதி சொல்கிறது, அப்புறம் நம்ம புராண கதைகளை சொல்கிறது, குழு செயல்பாடு, குரூப் ஆக்டிவிட்டி. அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் அவங்க என்னென்னலாம் இப்போ எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு இது. சைலண்ட் சிட்டிங், தியானம். சைலண்ட் சிட்டிங்னா எப்படி, ஒரு குழந்தைய ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும் அப்படின்னாவே அது ஒரு பெரிய அரிதான செயல். அந்த சைலண்ட் சிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத தாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை அதே மாதிரி இது ஒரே குரூப்பில் முடியாது. இது நீங்கள் குழந்தைகளுக்கு 5 வயசு முடிஞ்சு 5 வயதுலேருந்து எப்படி 1ஆப்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களோ 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இதை நம்ம இந்த கல்வி எடுத்துக்கலாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்லி இதுலேயும் 3 கிளாஸஸாக இருக்குது. அதை பின்னாடி நான் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, குரூப் 1ல் என்னென்னலாம் அந்த குழந்தைகள் குரூப் 1ல் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதை குரூப் 1ல் வச்சுருப்பாங்க.
வச்சுருப்பாங்க. குரூப் 2ல என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதை குரூப் 2ல வச்சுருப்பாங்க. குரூப் 3ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வச்சுருப்பாங்க. எப்படி அவங்க சேவை செய்கிறாங்க, எப்படி பஜனில் அவங்க கலந்துக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்லாம். இதுக்குன்னு வந்து குழந்தைகளை வந்து ஒரு நல்லொழுக்க கல்வி தாங்க. குழந்தைகள் வந்து ஒரு மறுமலர்ச்சி. குழந்தைகளிடம் வந்து பாலர் அப்படின்னா குழந்தைகள், விகாஸ் அப்படின்னா மலர்ச்சி. குழந்தைகளுக்கான ஒரு நல்லொழுக்கத்திற்கான கல்வி தான் இந்த பால விகாஸ். இதை தயவு செய்து எல்லாருமே அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஊர்கள்லையுமே இருக்குது, நீங்கள் விசாரித்து பாருங்கள். அந்த இப்போ சிவகாசியில் வந்து மாரியம்மன் கோயில் பக்கத்தில் எடுக்கிறாங்க, விருதுநகரில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் முக்கால்வாசி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எடுக்கிறாங்க. இந்த கல்விக்கு கண்டிப்பாக குழந்தைகளை அனுப்பி அவங்கள எப்படி படிக்கிறாங்க என்ன ஏதுன்றதை பக்கத்தில் இருந்து பாருங்கள். நம்மளும் இப்போ ஆன்லைனில் இந்த கிளாஸுக்கு நீங்கள் எந்த ஒரு தொகையுமே வந்து கொடுக்க வேண்டாங்க. இது வந்து முழுக்க 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 இலவசமான ஒரு கிளாஸ் தாங்க இது. இதில் உங்கள் குழந்தைகள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு தாமரை மலர் விரிகிற மாதிரி அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் விரிஞ்சு கற்பக விருட்சமாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸுக்கு அனுப்புங்க. இதில் நான் என்னோட குழந்தையோட உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லொழுக்க கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாலவிகா சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத விசாரித்து நீங்கள் போய் சேருங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானதுங்க. குழந்தைகள் சின்ன வயதுலேருந்து கற்றுக் கொடுக்குறதா நம்மளுக்கு வந்து ஒரு கற்பக விருட்சமாக ஒரு ஆலமரமாக அது வந்து வளர்ந்து நிற்கும். அதுக்கு இந்த கல்வி ரொம்பவே உதவி செய்யும். நன்றி, வணக்கம்.